கோவை மாவட்டம் சிறுமுகையில் பவானி ஆற்றின் மாசடைந்த பகுதியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஏ செல்வராஜ் ஆய்வு செய்தார். சிறுமுகை பகுதியில் உள்ள பவானி ஆறு ஆலை மற்றும் ரசாயன கழிவுகளால் மாசடைந்து வரும் நிலையில் கடந்த ஒரு வாரமாக தண்ணீரில் மஞ்சள் நிற படிமம் படிந்து காணப்படுகிறது. இந்நிலையில் பவானி ஆற்றின் மாசடைந்த பகுதியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஏ செல்வராஜ் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளை வரவழைத்து ஆய்வு செய்தார். மேலும் 9 ஊராட்சி மக்கள் குடிநீராக பயன்படுத்தும் முளையூர் குடிநீர் திட்டத்தையும் அவர் ஆய்வு செய்து அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். தூத்துக்குடி மாவட்டம் அப்பன் கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் 10,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளதால் நெல் கொள்முதல் நிலையம் உடனே திறக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாமல் உள்ளதால் அறுவடை செய்யப்படும் நெல் மூட்டைகளின் எண்ணிக்கை அதிகரித்து சாலையோரங்களிலேயே உரிய பாதுகாப்பின்றி அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மீண்டும் மழை பெய்ய துவங்கினால் பெரும் நஷ்டம் ஏற்படும் என்பதால் உடனடியாக நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே மணக்கடவு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் குடிநீர் பிரச்சினை குறித்து மக்கள் வாக்குவாதம் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. கோடை காலத்தில் வாரத்துக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் கிடைப்பதாக கூறி ஊராட்சி செயலாளரிடம் வாக்குவாதம் செய்த பொதுமக்கள் இதுகுறித்து குடிநீர் வழங்கல் துறை கூடுதல் பொறியாளரிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டினர். குடிநீர் பிரச்சினையை சரி செய்யவில்லை என்றால் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளை முற்றுகையிடப் போவதாகவும் கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் எச்சரித்தனர்.